அருகே இடையன்கிணறு கிராமத்தில் புதிதாக அமையவுள்ள டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த இடையன்கிணறு காரக்கட்டு தோட்டம் என்ற இடத்தில் அரசு டாஸ்மாக் கடைக்கான புதிய கட்டிடப் பணிகள் நிறைவடைந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த சூரியநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக, காங்கிரஸ் மற்றும் கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் என 300க்கும் மேற்பட்டோர் தாராபுரம் கோவை புறவழிச்சாலையில் 4 சந்திப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் இதற்கு நடவடிக்கை எடுத்து தருவதாக பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செஞ்சி அருகே விவசாயிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் வாய்க்காலை சீரமைக்காத வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேலச்சேரி கிராம எல்லையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவாடி வனப்பகுதியில் பூனைக்கண் மடை கால்வாய் அமைந்துள்ளது. இந்நிலையில் சிறுவாடி வனப்பகுதியில் உள்ள மலையில் இருந்து மழைக்காலங்களில் வரும் வெள்ள நீரானது பூனைக்கண் மடையை ஆண்டுதோறும் உடைத்து விடுவதால் மழை நீரானது வராக நதியில் கலந்து வீணாகிறது. மேலும் அங்கிருந்து மற்ற ஏரிகளுக்கு வரும் கால்வாய் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் போதிய நீர் கிடைக்காமல் அப்பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளது. இது சம்பந்தமாக மேலச்சேரி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் ஆகியோருக்கு மனு கொடுத்துள்ளனர். அதன் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் மேலச்சேரி மற்றும் சிங்கவரம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மேலச்சேரியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மேல்மலையனூர் வட்டாட்சியர், செஞ்சி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வாய்க்காலை சரி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் MF சாலையில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி நிறுவனத்தில் ஏழை எளிய மாணவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திட சுயதொழில் கற்பித்து சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இங்கு கிராமப்புற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பயிற்சி நிறுவனத்தின் சிறப்பு அம்சங்களாக சுயதொழில் துவங்குவதற்கு வங்கிக் கடன் பெற தகுந்த ஆலோசனை வழங்கப்படுகிறது. மேலும் பயிற்சி பொருட்கள் சீருடை இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர ஆதார் கார்டு, மாற்று சான்றிதழ், குடும்ப அட்டை, பான் கார்டு, புகைப்படம் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றை கொண்டு சென்று காலை 9:30 மணி முதல் 5:30 மணிக்குள் நேரில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் திருக்குறளை தேசிய நூலாக்க வலியுறுத்தி அப்பளத்தில் 1330 திருக்குறளை எழுதினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் திருக்குறளை தேசிய நூலாக்க அறிவிக்க வலியுறுத்தி புதிய முயற்சியாக 1330 திருக்குறளை 1330 அப்பளத்தில் எழுதியுள்ளனர். ஆரம்ப பள்ளி மாணவர்களின் இந்த தனித்திறமையை வெளிக்கொண்டுவர பயிற்சி கொடுத்த ஆசிரியர் ரஷீனா கூறும்போது, திருக்குறளில் இந்த பள்ளி மாணவர்கள் ஏற்கனவே ஒரு உலக சாதனை நிகழ்த்தியவர்கள். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் இத்தகைய புது முயற்சியில் மாணவர்களை ஈடுபடுத்துவது வழக்கம் என்றார். மேலும் இந்த முயற்சி திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பகல் வேளையில் கோவிலில் உணவு தேடி கரடி அலைந்ததை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகமாவதோடு பகல் மற்றும் இரவு வேளைகளில் அவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் இன்று குன்னூர் அருகே கோவிலில் கரடி ஒன்று உணவு தேடி உள்ளே புகுந்துள்ளது. அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த விளக்கேற்றும் எண்ணெயை சாப்பிட்டுவிட்டு கோவிலை விட்டு வெளியேறியுள்ளது. மேலும் கடந்த ஒரு வார காலமாக அப்பகுதியில் இரவு நேரத்தில் கரடிகள் அட்டகாசம் செய்வதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மாவட்ட தலைவர் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரத பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஊழல் குற்றச்சாட்டு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஊழல் குற்றச்சாட்டு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் பெண் ஒருவர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் அடுத்த அண்ணாவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சலா. இவருக்கு சொந்தமான இடத்தை அருகில் உள்ள சசிகுமார் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அஞ்சலா வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தங்களது குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் நகர போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஆலய திருவிழாவை பொதுமக்களுடன் இணைந்து நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர். திருப்பத்தூர் அருகே பொம்மைக்குப்பம் ஊராட்சி ஏழுருவி பகுதியில் ஸ்ரீ திருமுருகன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் பொம்மைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 10 நபர்கள் மற்றும் ஏழுருவி, சக்தி நகர், காமராஜ் நகர், பழத்தோட்டம், புதுவட்டம், புதிய அத்திக்குப்பம், ஜோன்ஷம்பள்ளி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 15 நபர்கள் என 24 நபர்கள் கொண்ட கோயில் கமிட்டி உள்ளது. ஆனால் 10 நபர்கள் கொண்ட பொம்மிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மட்டும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி திருவிழா நடத்த ஏற்பாடு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏழுருவி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களையும் ஒன்றாக இணைத்து கோயில் திருவிழா நடத்த வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் சார்பில் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கோரிக்கை மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தாந்தோணிமலை கோவிலில் கடையை எவ்வித முன்னறிவிப்புமின்றி அப்புறப்படுத்துமாறு நிர்வாகம் கூறியதால் எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தாந்தோணிமலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் இதே ஊரை சேர்ந்த 5 குடும்பத்தினர் 4 தலைமுறைகளுக்கு மேலாக கோவில் வளாகத்தில் ஊதியம் இல்லாமல் அரை காவல் ஊழியம் பார்த்து வந்துள்ளனர். மேலும் அவர்கள் ஒரே கடையில் துளசி இலை விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கோவில் நிர்வாகம் சார்பில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி துளசி கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியம் பார்க்கும் 5 குடும்பத்தினர் கோவில் வளாகத்தில் திடீரென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராம்குமார் என்பவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தாந்தோணிமலை காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை அழைத்து நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். நாகூர் ஆண்டவர் பண்டிகையையொட்டி வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாகூர் ஆண்டவர் பண்டிகையை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஹஸ்ரத் அவுலியா தர்காவில் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. நள்ளிரவு வீதியில் வான வேடிக்கையுடன் சந்தனக்கூடத்தை குதிரை வாகனத்தில் வைத்து வீதிகளின் வழியாக ஊர்வலமாக புறப்பட்டு தர்காவை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட சந்தனக்கூடத்தை இஸ்லாமியர்கள் தலையில் சுமந்தவாறு தர்காவின் முன்பாக மேளதாளங்கள் முழங்க அல்லாஹ் தொழுகை பாடல்களை பாடியபடி உள்ளே எடுத்து சென்று ஹஸ்ரத் சையத் சந்தர் ஷா அவுலியா சமாதியில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.